லிப்ஸ்டிக் போடுறது, ட்ரெஸ் பண்ணுறது, நம்மளை அழகுப்படுத்திக்கிறது நிறைய நினைப்போம். இது அத்தனையும் யாரோ ஒருத்தருக்கு ரசிக்கிறது. உனக்கு சல்யூட் பண்ணணுமா படி, அம்மா எப்படிமா இருக்கிற அப்படின்னு கேட்கணுமா படி, எங்க போறீங்க நீங்க வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு மரியாதையா கூப்பிடணுமா படி, வீட்டில் சாமான் தொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணணுமா படி, இன்னொருத்தருக்கு அடிமையாகக்கூடாதுன்னு நினைக்கிறோமா படி, பெண் என்பவள் எனக்கு கீழே தான் அப்படின்னு சொல்றவன் வாய் மூடணுமா படி. இங்க இதெல்லாம் வேணும்னா நீ படி. கல்விதான் முக்கியம். சாதியை ஒழிக்கணுமா படி. அதிகாரத்தை எழுத்து நின்று சண்டை பண்ணணுமா படி. எவனை பார்த்தா பயப்படக்கூடாதுன்னு நினைக்கிறியா படி. பட்சி எழுந்து நின்னு பாரு, உன்னை பார்த்து அத்தனை பேரும் பயப்படும். இங்க இந்த கல்வி சாதி மத இன வேறுபாடு அத்தனை ஒழிக்கிறதுக்கு தான் இந்த கல்வி. இந்த கல்வி உங்க வீட்டு பாக்கெட்டை ஏடிஎம் கார்டா மாத்தணும்னு எக்காரணத்து கூட நினைச்சிடாதீங்க. உங்க பிள்ளைங்களை வச்சு இந்த கல்வி திரும்ப இந்த சமூகத்துக்கு கொடுத்துட்டு போகணும். சாதி மத பேதம் இல்லாம எல்லாருக்கும் கொடுக்கணும். அதான் கல்வி. இந்த கல்விக்காக உருவாக்கி இருக்கிற இந்த குழந்தைங்களுக்காக, இங்க இருக்க அத்தனை பேருக்காக நீங்க உறுதுணையா நிக்கணும். எந்த கட்சிக்காரன் வரான், எந்த ஊருக்காரன் வரான், அதெல்லாம் தேவையில்லை. இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் இன்னைக்கு ஒரே ஒரு பெண் முடிவெடுத்துட்டா போதும், ஒரு பெண் படிச்சுட்டா போதும், 7 தலைமுறை படிச்சிடும். எங்க வீட்டில் எங்க அம்மா மட்டும் படிச்சுதான் நாங்கள் அத்தனை 16 பிள்ளைங்களும் படிச்சிருப்போம். எங்க அம்மா படிக்கல, நாங்கள் 16 பேரும் குட்டி சவரா போனோம். ஒரே ஒரு முடிவு பண்ணுங்க, உங்க வீட்டில் இருக்க பெண்கள் படிக்கணும்னு முடிவு பண்ணுங்க. உங்க வீட்டில் இருக்க ஆண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, குட் டச் பேட் டச்னு பெண்களுக்கு சொல்லி தராதீங்க. ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க, எது தவறு எது சரி எது சரியா இருக்கணும் அப்படின்றத ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இங்க இருக்க எல்லாமே நம்ம கைகிட்ட இருக்குது. கல்வியும் இருக்குது, கெட்ட பழக்கங்களும் இருக்குது, நல்ல சவகாசமும் இருக்குது, கெட்ட சவகாசமும் இருக்குது. அதை எப்படி நிறுத்தணுன்றத முடிவு பண்ணுங்க. அதெல்லாம் விட எல்லாத்தையும் தாண்டி தயவு செய்து சேமிப்புல கவனம் செலுத்துங்க. வீண் காசை விரயம் பண்ணாதீங்க. நிலம் வாங்குறதுல கவனம் செலுத்துங்க. பொருளாதார சிந்தனையோட இருங்க. இன்னொரு தடவை கூலியா முயற்சி பண்ணாதீங்க. எங்க அப்பா கூலியா வேலை செஞ்சா, இன்னைக்கு நான் பிசினஸ் மேன். பொருளாதார சிந்தனை ஒவ்வொரு வீட்டில் இருக்க பெண்களுக்கிட்டையும் ஆண்கள்கிட்டையும் முக்கியமா உங்க பிள்ளைகிட்ட சொல்லி வளங்க. கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பொருளாதார சிந்தனை முக்கியம். நமக்கு நிலம் எந்த அளவுக்கு முக்கியமோ நிலத்தோடு சேர்ந்து நமக்கு பாதுகாப்பு முக்கியம். இன்னைக்கு இந்த பாதுகாப்பும் நிலமற்ற இருக்க மக்களாகவும் நம்ம இருக்கிறவங்க இன்னும் காணி நிலம் கூட இல்லாம இருக்க சமூகம் தான் நம்ம சமூகம்னா ஒடுக்கப்பட்டு இருக்கிறோம். அதெல்லாம் மீட்டெடுக்கணும்னா கல்வி, பொருளாதாரம், பாதுகாப்பு, நம்முடைய நிலம், இது எல்லாமே நமக்கு வேணும். அதுக்காக படிங்க, ஒற்றுமையா இருங்க, ரொம்ப கவனமா இருங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், மீ டு லவ் யூ தேங்க் யூ அவருக்கு மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.